என்னது முருகன் ஏதோ யோசிச்சு கொண்டிருக்குது. என்ன யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மணிக்கூட்டு கோபுரம் இல்லை இது? இல்லை இருந்து என்ன செய்யுது இந்த மனுஷன்? இங்கால போனால் யாழ்ப்பாணம் டவுனுக்கு போகலாம், அப்படியே இங்கால போனால் அப்படியே யாழ்ப்பாணம் நூலகம் பெறும். அங்கெல்லாம் கலாச்சார மண்டபமும் இருக்குது. இந்த வெயிலுக்குள்ள என்னத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் இவர்? என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் முருகன்? முருகன் என்னப்பா அந்த வெயிலுக்குள்ள? ஐயோ இப்படி சுடுது, மனுஷருக்கு நிற்கலாம இருக்கு. என்னப்பா செய்யற முருகன்? வங்காள பக்கம் போய் நிற்கிற முருகன்? அடே இங்கே சின்ன வாங்கோ. என்னப்பா செய்யறேன்? நான் இல்லைண்டா இதுக்கு இன்றைக்கு வாக்கிங் வந்தேன். நான் வாக்கிங்கா? ஓ கொஞ்சம் காலுக்கு பிடிக்கிற மாதிரி கிடந்தேன். இப்போ வாக்கிங் வந்தேன். இந்த டவலை கண்டாடனே இதில் இருக்கா பாப்பா முதல்ல என்ன எழுதி கிடக்கன்றதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னப்பா இந்த வெயிலுக்குள்ள வாக்கிங்காப்பா? ஓ வெயில்லாம் வாக்கிங் செய்ய நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? ஓ வாங்கல இன்னும் இருக்கா பாருங்க. நீங்களும் டவலை உள்ளுக்கு வந்து பாருங்க. என்னப்பா இது மணிக்கூட கோபுரம் இல்லை? இது இதுதான் மணிக்கூட கோபுரம். எலிசபெத் மகாராணி. எலிசபெத் மகாராணி கட்டினதோ? ஓ லண்டன் ஆக்கள்லாம் கட்டினவங்க. ஆனால் பாதை இருக்கும். பாதை எதால வர்றது? பாதை இப்படி பாஞ்சு வாங்க. ஐயோ பாஞ்சு வந்தா பிடிச்சி போடுவாங்களப்பா. அது நமக்கு அது பழக்கம் தானே பாஞ்சு. எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பாருங்க யாழ் நகரபிதான்னு சொல்லி எல்லாம் எங்கடைய அகழ்ந்த பேர் தான் கிடக்குது. நான் பார்த்தேன் வெள்ளக்காரண்ட பேர் இருக்க மாட்டேன். அப்படி ஒரு வெள்ளக்காரண்ட பேரும் இல்லையாப்பா. நான் நினைச்சேன் வெள்ளக்காரன் கட்டினான். திறந்து வைக்கிற பேர் யாரோ நான் வெள்ளக்காரண்ட பேர்கள் இருக்க மாட்டேன். அஞ்சு பார்க்குறேன் எதுவும் வெள்ளக்கார பேர்கள் இருக்க மாட்டேன் பார்த்தேன். ஒன்றே காணலையாப்பா. யார் இது மேலே கட்டினது? வெள்ளக்காரன் தானே கட்டினது. அவங்களோட காலத்தில் அது கட்டப்பட்டது இல்லையா? இவே பேருந்து என்ன செய்திருக்கீங்க? யாழ்ப்பாண நகரபிதா கௌரவ செல்வன் பந்தயன் அவர்களின் அழைப்பிற்கிணங்க புனரமைப்பு செய்யப்பட்ட யாழ்ப்பாண மணிக்கூட்டு கோபுரம் இலங்கை பிரித்தானியாவின் ஐக்கிய ராஜ்ய உயர்ஸ்தானியர் மேன்மை லிண்டா டபில் அவர்களாலும் புனரமைப்பு மீள்குடியமைத்தல் மற்றும் அகதிகள் அமைச்சர். நான் என்னன்னு சொன்னா இதே புனர்நிர்மாணம் பிரச்சனை இல்ல. அது வேற பிரச்சனை. நான் இப்ப என்ன சொல்றேன்டா, இப்படி ஒரு கோபுரம்டாப்பா நம்முடைய ஆக்கள் ஏன் கட்டுறாங்க இல்ல? என்ன மட்டும் எங்க கட்டுறது? எங்க சரி சந்தியல் கணக்கத்தான் இருக்குது. ரோட்டு வேலை எல்லாம் போடுறீங்களா? இந்த வடிவா அப்படி எல்லாம் வளைச்சு வட்டமே எல்லாம் இப்படி கட்டுறோம்டா. என்னப்பா என்ன செய்யற? பெருசா இருக்கு. மூளை விளங்க இல்லையா? ஆக்கிட்டக்கு இல்லையா? இதுக்கு என்ன என்று போடணும் மட்டும் பிளான் செலவே இல்லை. வேறு கணக்கு செலவு வீணா இல்லை. 5 வலிக்கிறீங்களா? போட்ட ரோட்டுக்கு மேலே திருப்பி போட்டு கொண்டு இருக்கிறீங்களா? 4-5 தரம் தண்ணி போயினால பாயக்கூடிய மாதிரி எல்லாம் ரோட்டு போடுறீங்க. இப்போ முருகன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களா? இப்போ புதுசு அதெல்லாம் சந்திகள் வந்து ஒன்று இருக்கு. அதெல்லாம் இப்படி ஏதாவது ஒன்று புதுசாக அதுதானப்பா நம்மளே நல்ல மட்டும் சொல்கிறீங்களா? நம்முடைய ஆட்கள் நான் குறையா சொல்ல விரும்பலை, குறைவாக தான் சொல்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு டவல் மாதிரி ஏதோ வேறு ஒரு செட்டப்பில் மூளையை போட்டு ஒரு ஐடியா போட்டு மக்களுக்கு சந்திகள் நடுவில் வரைக்காது சந்திகள் வரக்குள்ள மக்கள் ஞாபக சின்னங்கள் ஏதாவது ஞாபக சின்னங்கள் மாதிரி மக்களுக்கு ஒரு பிரயோசனமாக ஒரு அடையாளத்தை நீங்கள் வைக்கக்கூடாது. இந்த வேறுங்க அவன் எத்தனையோ ஆண்டுக்கு முன்னே தனக்கு ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போயிட்ட மாதிரி நீங்கள் வந்து படம் எடுக்கிறீங்க. இந்த இது நடக்கல லைட்லாம் போட்டு லைட்டாக எல்லாம் முன்ன விட்டு அதில் வந்து எத்தனையோ வேடிக்கை எல்லாம் காட்டி பட்டாசு எல்லாம் போட்டு படம் கொண்டு செய்தானே இல்லை தானே? என்ன ஒன்று இல்லை இருக்கிற சந்திகளுக்கெல்லாம் சந்திகளில் நிறைய இப்போ எல்லாம் இந்த மரத்தை வச்சு போட்டு போகிறாங்க பூமரங்களை. அதுவும் வெக்க காலத்தில் பராமரிப்பு இல்லாமல் இது நல்ல மரம். இது அந்த தாக்கு பிடிச்சி நிற்குதானே? இது வெயிலத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடியது பிளாஸ்டிக் மயம் கிடக்கு. ஆனால் உண்மையான மரம் தானே. நல்ல விஷயம் தான். எனக்கும் பயங்கர வெயிலாக இருக்குது. ஏன்னா நிற்கிறான்னு தெரியல. சரி நான் என்னென்னு சொன்னா சின்ன இப்படி டவலை உண்டு. ஓகே நாங்கள் 2 பேரும் கொண்டு கட்டுவோம்மா. நாங்கள் கட்டுறதுக்கு எங்கள்கிட்ட காசு வளம் காணாது இல்லை சரி வராது. இல்லாத ஒன்றை நாங்கள் ஆசைப்படக்கூடாது. அப்போ இந்த பிரதேச சபை நகர சபை மாநகர சபைக்காரர் நினைச்சா முடியும். ஏழும் என்ன முடியும். இது அவர்களுக்கு போய் சேரும் முதலிய இந்த செய்தி
ஆ பார்ப்பாங்க முருகன் சின்னான்னு சொன்னால் ஃபேமஸ் இல்லை யாழ்ப்பாணம். அதுவும் கொண்டு தான் நாங்கள் சொன்னா சின்ன விடுபடும் நம்முடைய என்ன சொல்கிறது நாங்கள் சும்மா ஐடியாக்க சொல்கிறதா பிடிச்சதா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அதான் அங்கே வெள்ளக்காரன் பாருங்களா அவங்களையும் காட்டட்டும். அவங்களையும் எடுத்து விடுங்க ஏண்ணே அவங்களையும் காட்டுங்க. நான் அப்போ அங்கே போய் திரும்புகிறேன் போய். ஓ திரும்பி காட்டுங்க. அவங்க நான் நினைக்கிறேன் அவங்க இதாண்டு சொல்லி பார்க்குறாங்களோ முருகன். அவங்க தங்களோட ஆக்களை இந்த இதாண்டு தான் பார்க்குறாங்க. பாருங்க அவங்களும் மூணு மாதிரி தான் போகணும். வெயிலுக்குள்ள வாக்கிங் போகிறாங்க. வெயிலுக்குள்ள வாக்கிங் போகிறாங்க. நான் தொப்பியை கேப்பை விட்டுட்டு வந்துட்டேன். சரி அப்போ இப்படி ஒன்று கட்டினா நல்லமான்னு சொல்கிறீங்க. கட்டினா நல்லா மச்சான் ஒன்றாண்டு இல்லை நிறைய கட்டலாம். ஐடியா இருக்குது பலம் இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் பாருங்க இது முருகக்கல்லாம் கட்டியிருக்கிறாங்க. சீமந்தண்டு இல்லை கம்பி பாவிக்கலை. ஓஹோ இப்போத்தைய சீமந்து பாவிக்கலை. மற்றது இப்போத்தைய ஜேசிபி பாவிக்கலை. இப்போ பாவிக்கிற கிரைன் ஒன்றும் பாவிக்கலை. முழுக்க முழுக்க மனித வெளுக்களை தான் பாவிச்சிருக்கிறாங்க. பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ அடி உயரம் இருக்கும். பெரிய உயரம் தானே என்ன ஒரு என்ன சொல்ல ஒரு 100 அடி கூட இருக்கும் என்ன. ஆகவே அப்படியான ஒரு உயரத்தை மனித வலுவை பயன்படுத்தி இப்படியான ஒரு கோபுரத்தை மனித வலுவைத்தான் 100% பயன்படுத்தி முருகக்கல்களை கொண்டு இன்றைக்கும் அந்த தூணில் பாருங்க எந்த ஒரு அசைவும் இல்லை. அசைவு இருக்கா நேரா நிற்குது. எத்தனையோ யுத்தங்கள் என்ன சொல்றீங்க எவ்வளோ இதை கண்டும் கூட அசைவு இல்லாமல் அது நேராக நிமிந்து கம்பீரமாக இருக்கின்றது. இப்படி ஏதாவது சந்தி வழியில் அமைச்சா நல்லமன்றதை சின்ன எனக்கு நேரமாக அது வலிக்கிடுவோம் என்ன. ஓ எனக்கு உங்கள் வீடுகளை நிற்கலாமல் இருக்கப்பா. நான் ஒரு வலிக்கிறேன் சந்திப்பா முறாவல். அனைவருக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஓகே சின்ன ஓகே பாய் 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 பாய்.